அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேம்பாவணி, அதாவது வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணி, அதை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்ன, இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப தேம்பாவணி எனும் பெருங்காவியமாக இயற்றியவர் வீரமாமுனிவர். அதாவது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறு தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னா, அதாவது வேறு பெயர் என்னன்னா தைரியநாதன். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இவருடைய காலம் 8/11/1680 முதல் 4/2/1747 வரை இவர் வாழ்ந்திருக்காரு. வீரமாமுனிவரின் பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி, எலிசபெத். வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டில் உள்ள கேசு தி கிலியோன் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவர் இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை நன்கு கற்று தேர்ந்திருந்தார். இவர் கிறித்துவ மதத்தை பரப்பும் நோக்கில் 1710ஆம் ஆண்டு தமிழகத்துக்கு வந்தார். இவருடைய நோக்கம் முதல்ல என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, தமிழகத்தில் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக வந்திருக்காரு. வீரமாமுனிவரின் சிறப்பு. வீரமாமுனிவர் தன்னுடைய 30வது வயதில் தமிழகம் வந்து தமிழ் மொழியை நேசித்து கற்று தமிழில் காப்பியம் படைத்ததே அவருடைய சிறப்பாகும். 30 வயசில் தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்படி வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தமிழ் மேலே ஈர்ப்பு வந்து அது மூலயமா தமிழில் காப்பியம் படைச்சிருக்காரு. அதுதான் அவரோட சிறப்பு. இவர் திருக்குறளில் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். அது திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் 2 மட்டும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. லத்தீன் மொழியில். தேம்பாவணி நூலின் சிறப்பு. தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவர் ஒருவரால் இயற்றப்பட்டது எனும் பெருமை தேம்பாவணிக்கு உண்டு. அதாவது இவரோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வெளிநாட்டை சேர்ந்தவர். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்றுக்கிட்டு அது மூலியமாக தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு காப்பியத்தை படைச்சிருக்காரு. தேம்பாவணி நூலின் அமைப்பு. தேம்பாவணி நூல் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டது. முதல் காண்டம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்படலம், நகரப்படலம், வளன் சனித்த படலம். சனித்தன ஜெனித்த, அதுதான் சனித்த அப்படிங்கிறாரு. வளன் அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு, அதை பற்றி ஒரு படலம். இது பாலமாட்சி படலம், திருமண படலம், ஈரறம் பொறுத்து படலம், ஐயம் தோற்று படலம், ஐயம் நீங்கு படலம், மகிழ்வினை படலம், மகவருள் படலம், காட்சி படலம், மகன் நேர்ந்த படலம். 2ஆம் காண்டம் என்னன்னா பைத்திரம் நீங்கு படலம், இளவல் மாட்சி படலம், சோசுவன் வெற்றி படலம், சேதையோன் வெற்றி படலம், காசை சேர்படலம், சீனையிமாமலை காண்படலம், பாலைப்புகு படலம், சித்திரக்கூட படலம், நீர்வரம் அடைந்த படலம், இசித்துச்சேர் படலம், குணுங்கு மந்திர படலம், சோகு தோல்வி படலம். 3வது காண்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலவிகள் வதை படலம், கருணையன் மாட்சி படலம், ஞாபக படலம், வாமன் ஆட்சி படலம், வேத கெழுமை படலம், மீட்சி படலம், பிரிந்த மகவை காண்படலம், புரோகித படலம், பிணித்தேற்று படலம், தூதுரை படலம், உத்தான படலம், முடிச்சூட்டு படலம். தேம்பாவணி பற்றிய பிற தகவல்கள். தேம்பாவணி அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் மாலை என்று பொருள். இயேசுநாதரின் வளர்ப்பு தந்தையாக சூசேப்பரையே தேம்பாவணி என பெயரிட்டு, அதாவது இயேசு பெருமானோட வளர்ப்பு தந்தையான சூசேப்பரை கதை பொருளாக வச்சு தேம்பாவணிங்கிற நூலை ஏற்றிருக்காரு வீரமாமுனிவர். தேம்பாவணி கிபி 1726ஆம் ஆண்டு மதுரை தமிழ் சங்கத்தில் பல எதிர்ப்புகளுக்கு நடுவில் அரங்கேற்றப்பட்டது. அதாவது பல எதிர்ப்புகளை சந்தித்து தான் இந்த நூல் அரங்கேற்றப்பட்டிருக்கு. தேம்பாவணியின் சிறப்பை பாராட்டி மதுரை தமிழ் சங்கம் வீரமாமுனிவருக்கு ராஜரிஷியிடம் பட்டம் அளித்து சிறப்பித்தது. தேம்பாவணியில் கிறித்துவ விவிலியத்தில் உள்ள பல நிகழ்ச்சிகள் அதிக எண்ணிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றன. இது கிறித்துவ சமயத்தை சார்ந்த நூல்தான். தேம்பாவணி காப்பியம் இயற்கை வனப்பில் இறைவனின் தோற்றம், இல்லறம் துறவறம் ஆகியவற்றின் மாட்சி, உழைப்பின் மேன்மை, வறுமையில் செழுமை, கற்பின் பெருமை, கடவுளின் இலக்கணம், வானோர் உயர்வு, நரகோர் தாழ்வு, பாவத்தின் கொடுமை, அறத்தின் மேன்மை, காதலின் பெருமை, காமத்தின் தீமை ஆகியவற்றை விளக்கும் நீதி நூலாகவும் விளங்குகிறது.
வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான உபதேசம் செய்யுள் நூல், அதாவது பாடல் மட்டும் இருக்கும் அதில். அதாவது இலக்கணம், இப்போ ஒரு திருக்குறள் அந்த மாதிரி ஒரு நூல் அது. பரமார்த்த குரு கதை, இது கதை, உரைநடை கதை. திருக்காவலூர் கலம்பகம் செய்யுள் நூல், தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல், கித்தேரியம்மாள் அம்மானை, கொடுந்தமிழ் இலக்கணம் இலக்கண நூல், வேத விளக்கம் உரைநடை, சதுர அகராதி தமிழில் அவர் எழுதிய அகராதி நூல், செந்தமிழ் இலக்கணம் இலக்கண நூல், அலுங்கல் அந்தாதி, வேதியர் ஒழுக்கம், வாமன் கதை, பர்வத காண்டம், ஞான கண்ணாடி, அடைக்கல மாலை, கலிவெண்பா. இதுதான் அவர் எழுதிய பிற நூல்கள். அதாவது தேம்பாவணி இல்லாமல் அவர் எழுதியிருக்க பிற நூல்கள் இதுதான். இந்த காணொலியில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.